மாமா, போறது பஞ்சாயத்துக்கு. நமக்கு தான் காரியம் ஆகணும். காரியம் ஆகணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். அதனால சண்முகத்தை நாம தான் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அவன் அடங்க மாட்டானத்த. ஏதோ நீ இருக்கிறதுனால உன் பேச்ச கேட்பான். நானே உன்னை நம்பிதான் கிளம்பி வரேன். இத பாருங்க மாமா, பஞ்சாயத்து முடிவு செய்யணும். ரத்னாவும் வெங்கடேஷும் இனிமே புருஷ பொண்டாட்டி இல்லன்னு பஞ்சாயத்துக்காரங்க தான் முடிவு பண்ணணும். இது போய் சண்டையில முடிஞ்சா ரெண்டு பக்கமும் ஒரு யூஸும் இல்லாம போயிடும். நம்ம காரியத்துல நாம தான் மாமா கண்ணா இருக்கணும். சரிதா. மைனி, நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமா? எதுக்குடி? அண்ணே ஆத்திரப்பட்டு அடிக்கி போச்சுன்னா நான் சட்டுன்னு காலை புடிச்சு அழுதுறவா? அப்போ அண்ணன் போகாதுல்ல. இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டு நினைச்சியா? மரியாதையா வீட்டுல உட்காந்து படி சொல்லிட்டேன், சரியா? சரி ரத்னா, நியாயமா பார்க்க போனா ராது கொடுத்ததுமே பஞ்சாயத்துல அத்து விட்டுறணும். அந்த வாதி அம்புட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். ரெண்டுமே உன்னை அசிங்கப்படுத்தின விஷயம்தான். அதனால நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. அது எனக்கு புரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. நீ என்னத்துக்குக்கா பயப்படுத? கூட அப்பா இருக்காரு, அண்ணன் இருக்கு, பத்தாக்குறைக்கு மாமா வேற தூண் மாதிரி நிக்காரு. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு பயம்? ஸ்கூல்ல வச்சே என்னைய அசிங்கப்படுத்தினா இன்னும் பஞ்சாயத்து முன்னாடி என்னென்ன பேசுவானோன்னு பயமா இருக்குட்டி. அண்ணன் பேச விட்டுருமா, நீ கவலைப்படாதக்கா, அண்ணன் இருக்கு. பாரு ரத்னா, அவன் அப்படித்தான் பேசுவான். பஞ்சாயத்தை அறுத்து விட்டுற கூடாது. ஒரு முடிவே தெரியாம கலாட்டா பண்ணி பஞ்சாயத்தை களைச்சு விடணும்னு அவன் கண்டதையும் பேசத்தான் செய்வான். நீ தயவு செஞ்சு பொறுத்துக்கணும், அதான் முக்கியம். இன்னும் எம்பிட்டு பேச்சு கேக்குறதான். இதுதான் கடைசி தடவை. இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கிட்டா உன் வாழ்க்கையில அந்த வெங்கடேஷே இல்ல. அத மனசுல வச்சு பொறுத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் என்ன பேசுறான்னு நீ ரியாக்ஷனே பண்ணாத. சரி, முயற்சி பண்றேன். நீங்க பார்த்தா ரவுடி பைய மாதிரியா தெரியுது? ஐயா, அப்படி சொல்ல வரலைங்க ஐயா. பஞ்சாயத்துல இருக்க பெரிய மனுஷங்கெல்லாம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா ஊரும் பயப்படும், அந்த சண்முகமும் கையும் உங்க பயப்படுவாங்க ஐயா. அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. ஒரு காலத்துல நானும் ஒரு பெரிய ரவுடியா இருந்தவன். அது என்னால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கேன். இப்ப என்ன, உனக்கு சப்போர்ட்டா நான் பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கணும், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா, தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஐயா. சரியில்ல, சரி. நீ உனக்கு ஆமாஞ்சாமி போடுற மாதிரி ஒரு 4 பேரை செட்டு பண்ணிக்க. நான் என்ன சொல்லுதுனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும், சரியா? சரிங்க ஐயா, நான் செய்யறேன். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? ஆபத்து பார்த்தவல்ல வருவேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வைக்கிறேன். அது எப்படிங்க ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு நடக்குது? அதுதான் இந்த சௌந்தர பாண்டி இப்ப என்னைய கௌரவ வேடத்துல நடிக்க வைக்க நெட்டவாத்தி கூப்பிட்டுருக்கான். போய் சிறப்பு பண்ணிட்டு வந்துருவோம். ஐயா, அங்க போய் உங்களால என்ன செய்ய முடியும்? நேரடியாவே அந்த வெறும் பையகிட்ட நம்ம விதவிதமா மோதிட்டோம். இப்ப நம்ம கையில அந்த வாத்திப்பைய ஒரு ஆயுதமா சிக்கி இருக்கான். இந்த வாத்திப்பையில வெப்பனா வச்சு அந்த வெறும் பையில அட்டக்கு பண்ண வேண்டித்தான். எது நடந்தாலும் அது அந்த வாத்தி பையனை தானே பாதிக்கும். நமக்கு ஒரு நட்டமும் இல்ல. அவனா வந்து சிக்கி இருக்கான், அதை வச்சு நாம கேம் ஆடாண்டாமா? வாலே. ஏப்பா பிரசிடண்ட், பார்ட்டிக்கு தகவல் சொன்னியா இல்லையா? ஆள் என்ன வரலையா? நேத்தே போய் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நானே நேர்ல போய் நல்லா உரைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். ஆளத்தான் இன்னும் காணும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்திருக்கோம். அதுக்கு தான் வர வாண்டான்னு நினைச்சிருப்பான். ஆளுக வரலன்னா என்னப்பா, பிராது கொடுத்தவங்க தரப்புலதான் நியாயம் இருக்குன்னு தீர்ப்பாயிடும். இல்லை, நேத்து வீட்டுக்கே போய் சொல்லியிருக்கான். அவன் வரலன்னா என்னல அர்த்தம்? என்ன பண்றது,
தீர்ப்பு இப்படிதான் வரும்னு தெரிஞ்சு ஓடிட்டானா என்னன்னு தெரியலையே. ஐயா என்ன மன்னிக்கணும். கிளம்புறப்ப என் வீட்டுக்காரிக்கு படபடன்னு வந்துருச்சு. பிரஷர் மாத்திரையை கொடுத்து அவளை கூட்டிகிட்டு வர லேட் ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிருந்தா அவங்க பக்கம் தீர்ப்பாயிருக்கும். கொஞ்ச நேரம் பொறுங்க. மாமா இது தப்பா இருக்கு. சண்டைக்கு வர மாதிரி வந்திருக்கானுங்க. முதல்ல அவங்களை வெளியே அனுப்ப சொல்லுங்க. ஐயா என்னையா இது சம்பந்தமே இல்லாம இருக்கானுங்களே, பாக்க ரவுடி பையில மாதிரி இருக்கானுங்க. யார் அவனுங்க தெரியலையே. ஐயா அவங்கள பாருங்கய்யா, ஆளே பார்க்க ஒரு மார்க்கமா இருக்காங்க. இவங்க எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்? அவங்க என்னோட ஆளுங்க தான். அப்ப எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க. என்னப்பா என்னது விளையாடுறியா? இது என்ன பஞ்சாயத்தா இல்ல டீ கடையா? நீ பாட்டுக்கு 4 அடியாளோட வந்து நிக்க. பின்ன நான் ஒத்த ஆளு. உங்க சார்பில் எத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? தீர்ப்பு என் பக்கம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்?